லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மாமா. அம்மா, ஃபோன் பண்ணி வர சொல்லுமா, எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. சரிங்க மாமா. ஹலோ ஆதிரா. ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? இங்க எல்லாரும் என்ன சத்தம் போடுறாங்க? ஆதிரா, ஒரு அர்ஜென்ட்டான வேலை, அதான் வந்துட்டேன். சரி, சீக்கிரம் வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல ஆதிரா, என்னால இப்ப வர முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆதிரா, என்னோட டியூட்டி பத்தி உனக்கு தெரியும்ல, நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேன் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுங்க, நான் அங்க வந்துடுறேன். ஏங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க, எங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஆதிரா, அவர்கிட்ட நீயே சொல்லிடு, நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். என்னால உங்க குடும்பத்துல கண்டிப்பா சிக்கலாகும். நான் இங்கேயே இறங்கிடுறேனே. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் சாருமதி. நான் சொன்னா கேளுங்க. இங்க பாரு, உன்னை இந்த சூழ்நிலையில தனியா விட முடியாது, நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நீங்க என்னோட வாழ்க்கைக்காக பாக்குறீங்க, நான் உங்க நிம்மதிக்காக யோசிக்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு வந்தா குடும்பத்துல பூகம்பம் வெடிக்கும். ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் ரெசார்ட்ல வச்சு நம்ம விஷயத்த பேச வேண்டாம்னு தான் வீட்டுக்கு போக சொன்னேன். மற்றபடி எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இங்க பாரு, தப்போ சரியோ வாழ்ந்துதான் ஆகணும். எனக்கு பயமா இருக்குங்க. என்னால நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் தான் தோணுது. நான் ஏற்கனவே எல்லாம் பட்டாச்சு சாருமதி, இனி வலிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி, நீ கெட்டதை மறக்க முயற்சி பண்ண. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? நம்மள எல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு தான் வந்தானா? அம்மா, அவ இங்க வந்தே ஆகணும்னு நீ சொல்ல வேண்டியதானம்மா? போலீஸ் வேலைன்னா அப்படிதான். அது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்லம்மா. போலீஸ்காரங்க என்ன குடும்பம் எல்லாமையா இருக்காங்க? பொண்டாட்டி புள்ள எல்லாமையா இருக்காங்க? அது அதுக்கு டைம் ஒதுக்கணுமா? இங்க பாரு ஆதிரா, இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இனி நீதான் அவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அவன் எங்க போனாலும் அவன் குடுமி உன் கையில தான் இருக்கணும். என்ன, என் மகனை பொண்டாட்டி தாசனை மாத்திரலான்னு பாக்குறீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு? புரியாத விஷயத்த பொண்டாட்டியால தான் புரிய வைக்க முடியும். இப்படியே விட்டா நாளைக்கு போற இடத்துல எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போவான். அது நல்லவா இருக்கும்? அதுக்கு உங்க காலுக்கு நிழலா நிக்கணுமா? நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவன் திடீர்னு காணாம போயிட்டானே திட்டிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு இது கூடவா புரியல? திருமாறனை அடக்கி உருட்டலான்னு ஆதிராவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி யாரும் பேசல, நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. அம்மா, உன் பாட்டி சொல்றதுல உண்மை இருக்காதா? அவனை இழுத்து பிடிச்சு வச்சுக்க, அதுதான் நல்லது. என்ன மாமா, நீங்களும் அப்படியே பேசுறீங்க?
போலீஸ் வேலைன்றது இப்படிதானே இருக்கும். தயவு செஞ்சு யாரும் அவரை பத்தி குறை சொல்லாதீங்க. ஓ, புருஷனை சொன்னதும் கோபம் மூக்குக்கு மேல வந்துருச்சோ? ஆமா பாட்டி, அவர் என்ன சும்மாவா செத்து போயிருக்காரு? ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கும். அது கூட புரிஞ்சுக்காம ஆளுக்கு பேசினா நான் யாருக்கு பதில் சொல்றது? சரிம்மா, உன் புருஷனை பத்தி ஒன்னும் சொல்லல. ஆனா நாம இப்ப எப்படி கிளம்புறது? நான் வேனை புக் பண்றேன், நீங்களாம் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. சரி போலாம். வாங்க. பாத்தீங்களா நீ? புருஷனை பத்தி யாருமே தப்பா பேச விட மாட்டேங்கிறா. எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே வீட்ல நீங்களும் நானும் குப்பை தொட்டி தான். ஐயோ, இவ என்ன இப்படி சொல்றா? அந்த ஆதிராவை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. வா சாருமதி. வா சாருமதி, போலாம். வா சாருமதி. வா சாருமதி. நாங்க வா.
வா சாருமதி, வா. வா சாருமதி. என்னடா இது? இவளை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ, என்னடா நடக்குது இங்க? டேய், பதில் சொல்லுடா. ஓடி போன இவளை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? மாறா, என்னடா இது? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. பொறுமையா இருக்கிறதா? என்னடா பேசுற நீ? அந்த அகிலனோட சேர்ந்து இவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா? இவளை முதல்ல வெளியில அனுப்பு. சுபத்ரா, இவ நின்ன இடத்துல தண்ணி ஊத்தி கழுவு. பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பாட்டி. நீ சொல்றத நான் அப்புறம் கேக்குறேன். முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில போ சொல்லு. பாட்டி, சாருமதி பெரிய பிரச்சனையில இருக்கா. நான் தான் அவளை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். திருமாரா, அவளை எதுக்கு நீ காப்பாத்தின? அவளால நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? திரும்பவும் எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்த? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணு கேட்க முடியாது. நீ முதல்ல இவளை துரத்தி விட்டுட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, எல்லாரும் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டேய், முதல்ல சாருமதியை வெளியில அனுப்பு, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அப்பா, நான் உங்க எல்லாரையும் நம்பிதான்ப்பா சாருமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்கப்பா. நீ என்ன பேச போற? ஓடி போனவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? இவளும் அகிலனும் சேர்ந்து என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. மறந்துட்டியா திருமாரா? அம்மா, சாருமதி தற்கொலை பண்ணிக்க போனாமா? பழைய பொண்டாட்டி பாசம் உன் கண்ணை மறைக்குது திருமாரா. அவ சாகட்டும், உனக்கு என்ன வந்துச்சு? என்னால அப்படி இருக்க முடியாது பாட்டி. சாருமதின்னு இல்ல, அங்க யாரா இருந்தாலும் என்னால அப்படியே விட்டுட்டு வர முடியாது. அதுக்குன்னு கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவியா? ஊர்க்காரங்க இத பார்த்தா சிரிப்பாங்கடா. அம்மா, நீங்க ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் சாருமதி மேல வெறுப்பும் கோவமும் இருக்கணும். ஆனா
அவளை நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரேன்னா என்ன எதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு பேசுங்க. அம்மா, சாருமதி பாவம்மா. அவ தப்பானவன நம்பி ஏமாந்து போயிட்டா. அவ இவளை ஏமாத்தி வித்துட்டு போயிட்டாமா. வீடு இல்லாம போக இடம் இல்லாம சூசைட் அட்டெண்ட் பண்ண போனவளை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ சாவட்டும்னு நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா நாளைக்கு என் பொண்ணு என்ன மன்னிக்க மாட்டாமா. டேய், சாருமதி பண்ணது தப்பில்ல, பாவம். பிறந்த குழந்தையை தூக்கி போட்டுட்டு போன பாவி இவ. அந்த பாவம்லாம் இவளை சும்மா விடுமா? அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. தப்பு பண்ணவ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் விதி. சரி, இவ்வளவு பேசுறியே, ஆதிரா பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ ஆதிராவோட வாழ ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நான் என் பொண்ணுக்காக மட்டும் பேசல, உனக்காகவும் தான் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற நேரத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கிற? அதிரா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் சாருமதி இங்க கூட்டிட்டு வரல. அது உனக்கே தெரியும். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செஞ்சேன். திருமாறா, நீ 1000 விளக்கம் கொடுத்தாலும் இவ இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு அப்படியே அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பு இருந்தா ஸ்டேஷன்ல உட்கார வச்சு காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டியதானே? போலீஸ் தானே நீ. உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சின, என்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நான் சொன்னேன்ல. நான் சாகுறேங்க, என்ன விடுங்க. நான் செத்தா மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். சாருமதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் இவங்க மனசு மாற போறது இல்லைங்க. என்ன புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்ல. ஏய், இங்க பாரு, என் மகனோட வந்திருக்கேங்கிறதுக்காக தான் நான் சும்மா விடுறேன். இல்லன்னா நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு சாணிய கரைச்சு ஒரு தலையில ஊத்திருப்பேன். பச்சை குழந்தைய விட்டுட்டு ஓடி போனே எங்களை பத்தி பேசுறியா? போனவ அப்படியே போய் தொலைய வேண்டியதானே, எதுக்கு திரும்ப வந்த? சாக போறேன்னு சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இதெல்லாம் பார்த்து நான் பயந்துருவேன்னு பாக்குறியா? அம்மா, அகில இவளுக்கு துரோகம் பண்ணிட்டாமா. டேய், அகில இவளுக்கு பண்ணது துரோகம்னா அப்ப இவ பண்ணதுக்கு பேர் என்னடா? நீ படிச்சவன் தானே, 4 விஷயம் தெரிஞ்சவன் தானே, இப்படியே ஏமாந்தவனா நிப்ப? அம்மா, சாருமதி இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் இதை தாம செஞ்சிருப்பேன். நீ எந்த கழுதைக்கு வேணாலும் இறக்கப்படு, உனக்கு இவளுக்கு மட்டும் படாத. கார்த்திகேயா
கார்த்திகை தீபம் வரும் திங்கள் முதல் இரவு 9 மணிக்கு. இது எப்பவுமே நம்ம டைம். இவ பொண்ணே இல்லடா, ராட்சசி. நம்ம வீட்டுக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரம் உங்க யாருக்கும் கிடையாது. சாருமதி கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது யோசிக்கலாம். நாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவளை இந்த வீட்ல வச்சுக்கணும்னு சொல்றியா? சரி, நீ இரு, தாராளமா இரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். எல்லாரும் மொத்தமா மூச்சை பிடிச்சுக்கிட்டு செத்து போயிடுறோம். நான் நல்ல எண்ணத்துல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சாருமதி என் குழந்தைக்கு அம்மா, அவளை அனாதையெல்லாம் விட முடியாது. இது எதுவும் எங்களுக்கு தெரியாதா திருமாரா? உனக்கு இப்ப ஒரு பொண்டாட்டி இருக்கா. உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து அவதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. திடீர்னு நீ என்னடா என்னென்னமோ பேசுற? பாரு, முதல்ல நீ அவளை வெளியில அனுப்பு, அப்புறமா நாம பேசிக்கலாம். முடியாது, நான் அவளை அனுப்ப மாட்டேன்.